இலையுதிர் காலத்திற்கும் இளவேனில் காலத்திற்கும் இடையில் வரும் குளிர் அதிகமாக உள்ள ஒரு பருவ காலமாகும். இந்த காலங்களில் இரவு நேரம் அதிகமாகவும் பகல் நேரம் குறைவாகவும் இருப்பதுடன் சில நாடுகளில் பனிமழை பொழிவும் இருக்கும். டிசம்பர் மாதம் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரை இந்த குளிர்காலத்திற்குரிய காலநிலை காணப்படும். தற்போது குளிர்காலம் என்பதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவது மிகவும் அவசியமானதாகும். இல்லையெனில் பருவகால தொற்று நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. இந்த சீசனில் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த துளசி டீ உங்களுக்கு நிச்சயம் உதவும். துளசியில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளது. இது மூலிகை மருத்துவத்திலும் முக்கிய பங்கு வகிக்கின்றது. துளசியை பலர் பலவிதமான முறையில் எடுத்துக்கொள்வார்கள். அந்த வகையில் இந்த குளிர்காலத்தில் தினமும் காலை துளசி டீ குடிப்பதனால் கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் அதிகம். குளிர்காலம் என்பதனால் ஆரோக்கியமாக இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வைத்திருப்பதற்கு துளசி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது துளசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளதனால் இவை பருவகால தொற்றுகளிலிருந்து உடலை பாதுகாக்கும் என்கின்றனர். குளிர்காலத்தில் சளி, இருமல், தலைவலி, தொண்டை வலி போன்ற பிரச்சனைகள் வருவதால் துளசி டீ குடித்தால் அதில் இருக்கும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இவற்றிலிருந்து நிவாரணம் அளிப்பது மட்டுமன்றி உங்களது உடலை சூடாகவும் வைத்திருக்கும். முக்கியமாக இது சர்க்கரை நோய் மற்றும் ஆஸ்துமாவிற்கு ரொம்பவே மிக சிறந்தது என்கின்றனர். துளசி டீயை தொடர்ந்து குடித்து வந்தால் உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவும். ஏனென்றால் துளசியில் இருக்கும் பண்புகள் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கொழுப்புகளை எரிக்க உதவுகின்றது. மேலும் தொப்பைகளை குறைக்கவும் உதவுகின்றது. குளிர்காலத்தில் அடிக்கடி மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஏற்படக்கூடும். துளசி டீ குடித்தால் மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் மனநிலையை புத்துணர்ச்சியாக வைக்க உதவும். ஏனெனில் துளசியில் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான பண்புகள் உள்ளன. மேலும் பதட்டத்தின் அறிகுறிகளும் குறையுமாம். குளிர்காலத்தில் முழங்கால் வலி, மூட்டு வலி வருவது பொதுவான ஒன்றுதான். ஆகையால் இந்த சீசனில் தொடர்ந்து துளசி டீ குடித்து வந்தால் முழங்கால் வலிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும். இதில் இருக்கும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் முழங்கால் வலியை சரி செய்யும் என்கின்றனர். சரி, இந்த துளசி டீயை போடுவது எப்படின்னு தெரியுமா? முதலில் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் 2 கப் தண்ணீர் ஊற்றி கொதிக்க வைத்து தண்ணீர் நன்றாக கொதித்ததும் அதில் 10 முதல் 12 துளசி இலைகள், சிறிதளவு துருவிய இஞ்சி மற்றும் 4 முதல் 5 கருப்பு மிளகை இடித்து ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கொதிக்க வைக்கவும். தண்ணீர் பாதியாக குறைந்ததும் அடுப்பில் இருந்து வடிகட்டி ஒரு கப்பில் ஊற்றிக் கொள்ளவும். அதில் இனிப்புக்காக தேன் அல்லது வெல்லம் சேர்த்துக் கொள்ளலாம். நீங்கள் விரும்பினால் எலுமிச்சை சுடிகள் சாறும் சேர்த்துக் கொள்ளலாம். இந்த துளசி டீ குடிப்பதற்கு முன் ஏதேனும் உடலில் நோய் அல்லது ஒவ்வாமை பிரச்சனை இருந்தால் மருத்துவரை கலந்து ஆலோசித்த பிறகே குடிக்க வேண்டும்.